ஆக்சுவலா இந்த அட்வென்ச்சர் டூரிங் பைக் எல்லா கம்பெனிஸ்லயும் எல்லா பைக் பிராண்ட்ஸ்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயனா இருக்கட்டும் சரி, கேடிஎம்ல அட்வென்ச்சர் 390 இருக்கட்டும் சரி, ஹீரோவில், சுசுக்கியில், ஸோ எல்லா பைக்ஸ்லயும் வந்து எல்லா பிராண்ட்ஸ்லயும் வந்து இந்த அட்வென்ச்சர் டூரிங் பைக் கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எப்பயாச்சும் ஈவில ஒரு அட்வென்ச்சர் டூரிங் வருமா நம்ம யோசிச்சிருக்கோமா? எஸ், வந்துருச்சு. ஈவில ஒரு அட்வென்ச்சர் டூரிங் பைக், அதுவும் ஒரு பயங்கரமான ஃபீச்சர்ஸோட, ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தாண்டி அந்த டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதில் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எஸ், அல்ட்ரா வயலட் X47, நாட் ஜஸ்ட் X47, X47 கிராஸ் ஓவர். ஸோ ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் டூரிங், அதுவும் ஒரு ஈவி, ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் அல்ட்ரா வயலட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட F77 ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம அதோட டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. KTM RC 390 மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி அல்ட்ரா வயலட் F77 ஸ்போர்ட்ஸ் பைக் வந்துச்சு. அண்ட் அதிலே ஒரு அப்கிரேட் பண்ணாங்க, ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு சிட்டி கம்ஃபர்ட்டுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் இல்லை, ஒரு பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்காங்க அட்வென்ச்சர் டூரிங்கில். எஸ், அல்ட்ரா வயலட் X47 கிராஸ் ஓவர். இந்த அட்வென்ச்சர் டூரிங் இவி பைக்கோட டிசைன், ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் கம்பேரிசன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிளாக்டவுன் கராஜ். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைன் வைஸ் பார்ப்போம். எஸ், ஒரு ப்ராப்பர் டூரிங் பைக் அப்படின்னு கேட்டால் ஒரு பாயிண்ட்ல மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் வண்டியோட ஃபேரிங்லேருந்து அண்ட் அந்த ரேஸ்ட் ஹேண்டில் பாராக இருக்கட்டும், அண்ட் சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், அண்ட் டயர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட் ஒரு டூரிங் பைக்குக்கான டிசைனிங் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொல்லணும், அல்ட்ரா வயலட் எப்போவுமே இந்த ஏவியேஷன், அதாவது இந்த ஏரோப்ளைன் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான், ஏரோப்ளைன், ஜெட்ஸ் அந்த மாதிரியான கான்செப்டில் தான் பைக்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எஸ், இந்த X47 கிராஸ் ஓவர் பைக்கையும் அதே ஏவியேஷன் டிசைனிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான லுக், அண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஏரோடைனாமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக்காக இந்த X47 கிராஸ் ஓவர் அட்வென்ச்சர் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் நல்ல ஒரு விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு டியூவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்றத லேட்டராக சொல்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல லுக்காக இருக்குது. யூஸ்வலாக நம்ம இப்போ ஹிமாலயனா ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஹோல்டர் வச்சுருப்போம், இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்போம். பட் இவங்க டிஃபால்ட்டாகவே அந்த டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க, ஒரு டியூட் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷன், அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து யூஸ்வலாக நம்ம பெட்ரோல் எங்கே ஃபில் பண்ணுமோ அந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கு. அண்ட் இன்னொன்று ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது எதுலன்னா அலாயோட சைஸ். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே சைஸ் தான் வருது. ஸோ யூஸ்வலாக ஒரு அட்வென்ச்சர் பைக்னா ஃப்ரண்ட்டில் வந்து 21 இன்ச், ரியரில் 17 இன்ச் கொடுத்துருக்கலாம். பட் இதில் வந்து ரெண்டுமே ஒரே இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. எனிவே, ஒரு கிராஸ் ஓவர்ன்ற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்கனால நம்ம அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அண்ட் அடுத்ததாக சைட் டிசைனிங்லையும் சரி, ஃப்ரண்ட்லையும் சரி, நல்ல ஒரு ஹைட்டில் நல்ல ஒரு டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பர் டூரிங் டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஷாக் அப்சர்வரும் நல்ல ஒரு டூரிங் ஸ்பெக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு டூரிங் ஸ்பெக்கான ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், டூரிங் டிசைனுக்கு இந்த வண்டி பர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 40 BHP, ஆல்மோஸ்ட் ஹிமாலயனோட BHP வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் அட்வென்ச்சர் 390 BHP வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணுன்றதுக்காக. ஸோ 40 BHP அண்ட் 100 Nm ஆஃப் டார்க் வண்டியில், அண்ட் 610 Nm ஆஃப் டார்க் வீலில். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க், 100 Nmன்றது பிச்சுக்கிட்டு போகும் வண்டி. ஸோ நல்ல ஒரு பிக்கப், நல்ல ஒரு புஷ் வந்து வண்டியில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு 2 பேட்டரி பேக்கப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 7 kW, 10 kW சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்து உங்களுக்கு 211 கிலோமீட்டர் இவி ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் இன்னொரு டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு 323 கிலோமீட்டர் இவி ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு டாப் ஸ்பீடு பார்க்கும்போது அல்ட்ரா வயலட் கம்பெனி கோட் பண்ணியிருக்கிறது 145 km/h சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ், ஆல்ரெடி உங்களுக்கு யூவி F77 பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நல்லாவே, ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அடுத்ததாக ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே தான் எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே தான் வச்சிருக்கிறான்.
ஸோ கீ ஃபீச்சர்னு பார்க்கும்போது ரேடார் சென்ஸ், வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ரேடார் சென்ஸ் அல்ட்ரா வயலட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எந்தெந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குதுன்னு பார்த்தா, உங்களுக்கு ஓவர்டேக் அலர்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், ரியர் கொலோஷன், அதாவது பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி வந்து இடிக்க போகுது அப்படின்ற அந்த அலர்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2 டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு டிஸ்பிளே இந்த அலர்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து ஒரு கீ ஃபீச்சர் சொல்லலாம், நிறைய பேர் இதை ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் டேஷ் கேம், ஒரு 120 டிகிரி ஃப்ரண்ட் டேஷ் கேம் 1080pல 30 fpsல கொடுக்குறாங்க. அண்ட் 256 GB இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. சோனியோட கேமரா, எஸ், அது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் சொல்லலாம். அதுவும் டிஃபால்ட்டாக கொடுக்கறதுல செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். ஏன்னா எந்த வண்டியிலுமே இந்த மாதிரி வச்சதில்லை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்காக அந்த டியூவல் டிஸ்பிளேன்னு இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான், இந்த ஃபீச்சர்ஸுக்கு அந்த டியூவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மானிட்டர் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக ஒர்க் ஆகும், அண்ட் இன்னொரு மானிட்டர் உங்களுக்கு இந்த அலர்ட்ஸ் அண்ட் இந்த கேமராக்கான ஒரு மானிட்டராக ஒர்க் ஆகும். அண்ட் அடுத்ததான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி பேக் இந்த X47 கிராஸ் ஓவர் அல்ட்ரா வயலட்ல தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அதுக்கு 5 லெவல் ஆஃப் சேஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது தெர்மலாக இருக்கட்டும் சரி, மெக்கானிக்கல் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் சரி, ஒரு 5 லெவல் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி இன்னொரு கீ ஃபீச்சராக பார்க்கும்போது உங்களுக்கு போஷோட டியூவல் சேனல் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஏபிஎஸை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு USB C டைப் சார்ஜிங் போர்ட் வந்து வண்டியில் இன்பில்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல் டெரைன் ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாப் ஃபீச்சர்ஸ், பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட இந்த X47 கிராஸ் ஓவர் அல்ட்ரா வயலட் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2,75,000 வரைக்கும் போகுது. பட் ஃபர்ஸ்ட் 1000 கஸ்டமருக்கு அல்ட்ரா வயலட் அவங்களோட X47 கிராஸ் ஓவர் அட்வென்ச்சர் பைக்கை ஜஸ்ட் 2,47,000 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30,000 கிட்டத்தட்ட லாபம் வரும் ஃபர்ஸ்ட் 1000 கஸ்டமருக்கு. ஸோ நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் உடனே புக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அந்த புக்கிங் காஸ்ட் ஜஸ்ட் 1000 rupees தான், வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கம்பேரிசனை பார்க்கும்போது, எஸ், ஒரு அட்வென்ச்சர் டூரிங் EV பைக் இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸிங்கில் எந்த வண்டியுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஹிமாலயனாக இருக்கட்டும், அந்த பெட்ரோல் மிஷினாக இருக்கட்டும், ஹிமாலயன் அட்வென்ச்சர் 300 இருக்கட்டும், அந்த அளவுக்கு இது ஈக்குவல் கொடுக்குமான்னு கேட்டால் எஸ், கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க அட்வென்ச்சர் டூரிங் பைக்கான கெப்பாசிட்டியில் தான் இந்த X47 கிராஸ் ஓவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், அந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த அளவுக்கு இது வந்து கேப்பபிளாக இருக்கும். பட் இதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா EV. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், சார்ஜிங்ன்ற ஒரு கான்செப்ட், சார்ஜிங்ன்ற ஒரு மைண்டு வரும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்சியஸ் வந்து வந்துடும். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ், ப்ரைஸிங் வைஸ் கூட இந்த வண்டி இஸ் வர்த் வேல்யூ ஃபார் மணியாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எஸ், இந்த அல்ட்ரா வயலட் X47 கிராஸ் ஓவர் பைக்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இதோட அடுத்தடுத்த அப்டேட், அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.